Hi friends, இந்த வீடியோல கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மிஷின் லேர்னிங்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ற கிளாசிஃபிகேஷன் மாடலோட பெர்ஃபார்மன்ஸை சம்மரைஸ் பண்றதுக்கு தான் இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மேட்ரிக்ஸை எரர் மேட்ரிக்ஸ்ன்ட்டும் நம்ம ரெஃபர் பண்ணலாம். இந்த மேட்ரிக்ஸை வச்சு தான் ஒரு மாடலோட பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணுவோம். ஜென்ரலா கிளாசிஃபிகேஷன் மாடல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் 2 ஃபேஸ்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ட்ரைனிங் ஃபேஸ். இந்த ஃபேஸ்ல ட்ரைனிங் டேட்டால கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் மாடல் பில்ட் பண்ணுவோம். செகண்ட் ஃபேஸ் வந்து டெஸ்டிங் ஃபேஸ். இந்த டெஸ்டிங் ஃபேஸ்ல நம்ம பில்ட் பண்ண கிளாசிஃபிகேஷன் மாடலோட பெர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் டேட்டா வச்சு எவாலுவேட் பண்ணுவோம். ஒரு கிளாசிஃபிகேஷன் மாடல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸோட ரோல் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிளாசிஃபிகேஷன் மாடல் டெவலப் பண்ண எடுத்திருக்க டேட்டா செட்ல 100 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். எப்பவும் கிளாசிஃபிகேஷன் ப்ராசஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம ஒரிஜினல் டேட்டாவை டெஸ்ட் டேட்டா, ட்ரைனிங் டேட்டான்னு ஸ்பிளிட் பண்ணிப்போம். இப்போ இந்த 100 ரெக்கார்ட்ஸ்ல இருந்து 70 ரெக்கார்ட்ஸை வந்து ட்ரைனிங் டேட்டாவாகவும் 30 ரெக்கார்ட்ஸ் வந்து டெஸ்டிங் டேட்டாவாகவும் ஸ்பிளிட் பண்ணிருக்கோம்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரைனிங் ஃபேஸ்ல இந்த 70 ரெக்கார்ட்ஸ்ல இருந்து தான் நம்ம கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் அப்ளை பண்ணி கிளாசிஃபிகேஷன் மாடல் பில்ட் பண்ணுவோம். இந்த டெஸ்டிங் ஃபேஸ்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கிற கிளாசிஃபிகேஷன் மாடலை எவாலுவேட் பண்றதுக்கு டெஸ்டிங் டேட்டால இருக்க 30 ரெக்கார்ட்ஸோட இன்புட்ஸை கிளாசிஃபிகேஷன் மாடலுக்கு கொடுத்து அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் டேட்டாவோட ப்ரெடிக்டட் அவுட்புட் அண்ட் ஆக்சுவல் அவுட்புட்டை யூஸ் பண்ணி கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஜென்ரேட் பண்ணுவோம். இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு கிளாசிஃபிகேஷன் மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸை கம்ப்யூட் பண்ணுவோம். இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற நியூமரிக்கல் வேல்யூஸ்ல இருந்து தான் ஒரு கிளாசிஃபிகேஷன் மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கம்ப்யூட் பண்ணுவோம். இப்போ நம்ம டெஸ்ட் டேட்டால 30 ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸை 30 ரெக்கார்ட்ஸுக்கு தான் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 30 ரெக்கார்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் மாடலை எவாலுவேட் பண்ணுவோம். இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸை எப்படி இன்டர்பிரேட் பண்றதுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ கிளாசிஃபிகேஷன் மாடல் ஃபார் ரெயின் ஈவென்ட் ப்ரெடிக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த கிளாசிஃபிகேஷன் மாடலை எவாலுவேட் பண்ண எடுத்துக்கிற டெஸ்ட் டேட்டால 6 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த 6 ரெக்கார்ட்ஸ் இருக்கிற டேபிளை தான் இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டேபிள்ல டெஸ்ட் டேட்டா வித் ஆக்சுவல் அவுட்புட் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். செகண்ட் டேபிள்ல கிளாசிஃபிகேஷன் மாடல் யூஸ் பண்ணி டெஸ்ட் டேட்டாவோட ப்ரெடிக்ஷன் அவுட்புட்டை லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2 டேபிள்ஸ்ல இருக்கிற 6 ரெக்கார்ட்ஸோட ஆக்சுவல் அவுட்புட் அண்ட் ப்ரெடிக்டட் அவுட்புட்டை பேஸ் பண்ணி தான் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஜென்ரேட் பண்ணுவோம். இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸை தான் இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கன்சிடர் பண்ண எக்ஸாம்பிளோட கிளாசிஃபிகேஷன் ப்ராசஸ்ல நம்பர் ஆஃப் கிளாஸஸ் அப்சர்வ் பண்ணோம்னா ரெயின் ஈக்குவல் டு எஸ்ன்றது ஒரு கிளாஸ், ரெயின் ஈக்குவல்ஸ் டு நோன்றது ஒரு கிளாஸ். ஸோ இது வந்து ஒரு 2 கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன் ப்ராசஸ்ல 2 கிளாஸஸ் யூஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பண்ணோம்னா நம்மளோட கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸோட சைஸ் வந்து 2x2 இருக்கும். ஸோ n கிளாஸஸ் வச்சு நம்ம கிளாசிஃபிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம ஜென்ரேட் பண்ற கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் n×n இருக்கும். கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸோட சைஸ் நம்பர் ஆஃப் கிளாஸஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ டிஸ்பிளே பண்ண கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்ல ரோஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஆக்சுவல் அவுட்புட் அண்ட் காலம்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் ப்ரெடிக்டட் அவுட்புட். நம்ம கன்சிடர் பண்ணி இருக்கிற டெஸ்ட் டேட்டால டோட்டலா 6 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் அந்த 6 ரெக்கார்ட்ஸோட கிளாசிஃபிகேஷன் பெர்ஃபார்மன்ஸை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த 2x2 கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்ல 4 செல்ஸ் இருக்கு. ஈச் செல்ஸ் வந்து ரெப்ரசன்ட்ஸ் a பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக். டிபின்றது ட்ரூ பாசிட்டிவ். இந்த ட்ரூ பாசிட்டிவ்ன்றது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் கரெக்ட்லி ப்ரெடிக்டட் as கிளாஸ் ஈக்குவல் டு எஸ் ரெப்ரசென்ட் பண்ணும். டிஎன்ன்றது ட்ரூ நெகட்டிவ். இந்த ட்ரூ நெகட்டிவ்ன்றது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் கரெக்ட்லி ப்ரெடிக்டட் as கிளாஸ் ஈக்குவல் டு நோவை ரெப்ரசென்ட் பண்ணும். எஃபின்றது ஃபால்ஸ் பாசிட்டிவ். நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இன்கரெக்ட்லி ப்ரெடிக்டட் as கிளாஸ் ஈக்குவல் டு எஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் எஃப்என்ன்றது ஃபால்ஸ் நெகட்டிவ். இது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இன்கரெக்ட்லி ப்ரெடிக்டட் as கிளாஸ் ஈக்குவல் டு நோவை ரெப்ரசென்ட் பண்ணுது. நம்ம எக்ஸாம்பிள்ல கன்சிடர் பண்ண டெஸ்ட் டேட்டால 6 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ டெஸ்ட் டேட்டால இருக்கிற 6 ரெக்கார்ட்ஸை பேஸ் பண்ணி தான் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஜென்ரேட் பண்ணுவோம். ஜென்ரேட் பண்ண கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸை அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா ட்ரூ பாசிட்டிவ் வந்து நமக்கு 2 அண்ட் ட்ரூ நெகட்டிவ் வந்து 2, ஃபால்ஸ் பாசிட்டிவ் 1 ரெக்கார்ட் அண்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ் 1 ரெக்கார்ட். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிளை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த வேல்யூஸை இந்த டேபிள்ஸ் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டேபிள்ல 3 records வந்து belongs to rain equal to S class and 3 records belongs to rain equal to no class.
நம்ம பில்ட் பண்ண கிளாசிஃபிகேஷன் மாடல் கொடுத்த ப்ரெடிக்டட் அவுட்புட் டேட்டா டேபிள பார்த்தோம்னா அதுலயும் வந்து so 3 records belongs to rain event equal to yes and 3 records belongs to rain equal to no. பட் இந்த டூ டேபிள்ஸ் அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா இப்போ செகண்ட் இன்ஸ்டன்ஸோட ஆக்சுவல் கிளாஸ் வந்து ரெயின் ஈக்குவல் டு எக்ஸ், பட் அதே செகண்ட் ரெக்கார்டுக்கு ப்ரெடிக்டட் அவுட்புட் வந்து கிளாஸ் ஈக்குவல் டு நோன்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ கிளாசிஃபிகேஷன் மாடல் இன்கரெக்டா கிளாஸ் ஈக்குவல் டு நோன்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். சிமிலர்லி ஃபிஃப்த் இன்ஸ்டன்ஸோட கிளாஸ் லேபிள நோட் பண்ணோம்னா ஆக்சுவல் கிளாஸ் வந்து நோ, பட் ப்ரெடிக்டட் கிளாஸ் வந்து எஸ்ன்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஸோ ரெஸ்ட் ஆஃப் தி ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ப்ரெடிக்ஷன் எஸ் ரிசல்ட்ஸும் கரெக்டா இருக்கு அண்ட் 2 ப்ரெடிக்ஷன் நோ ரிசல்ட்ஸும் கரெக்டா இருக்கு. ஸோ ட்ரூ பாசிட்டிவ் வந்து நமக்கு 2 கிடைக்குது, ட்ரூ நெகட்டிவ் வந்து 2 ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபால்ஸ் பாசிட்டிவ் 1 ரெக்கார்ட் அண்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ் 1 ரெக்கார்ட். ஸோ இந்த ட்ரூ பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ் யூஸ் பண்ணி தான் ஒரு கிளாசிஃபிகேஷன் மாடலோட பெர்ஃபார்மன்ஸை எவால்வேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள்ல டெஸ்ட் டேட்டால 30 ரெக்கார்ட்ஸ் வச்சு கிளாசிஃபிகேஷன் மாடலை எவால்வேட் பண்றோம்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதுலயும் 2 கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளமுக்கு தான் நம்ம கிளாசிஃபிகேஷன் மாடல் பில்ட் பண்றோம். ஸோ நம்மளோட கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸோட சைஸ் வந்து 2x2 தான் இருக்கும். இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ண கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸை இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கோம். இதுல ட்ரூ பாசிட்டிவ் வந்து 14 ரெக்கார்ட்ஸ், ட்ரூ நெகட்டிவ் வந்து 13 ரெக்கார்ட், ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்து 1 ரெக்கார்ட், ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து 2 ரெக்கார்ட்ஸ். இந்த ட்ரூ பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ் வேல்யூஸை வச்சு எப்படி சென்சிட்டிவிட்டி, ஸ்பெசிஃபிசிட்டி, பெர்சிஷன், அக்யூரசி மெஷர் பண்ணுன்ற ஃபார்முலேஷனை இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். சென்சிட்டிவிட்டி மெஷரை வந்து ரீகாலண்டும் நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த சென்சிட்டிவிட்டி மெஷர் வச்சு எவ்வளவு பாசிட்டிவ் ரெக்கார்ட்ஸ் கரெக்டா வந்து ப்ரெடிக்ட் ஆயிருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். Specificity is equal to true negative divided by true negative plus false positive. இந்த ஸ்பெசிபிசிட்டியை வச்சு எவ்வளவு நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரெக்கார்ட்ஸ் வந்து கரெக்டா நெகட்டிவ்ன்ட்டு ப்ரெடிக்ட் ஆயிருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இந்த பெர்சிஷன்ன்றது ட்ரூ பாசிட்டிவ் டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ் பிளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த பெர்சிஷன் மெஷர் வச்சு டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ்ல இருந்து எவ்வளவு கரெக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். கிளாசிஃபிகேஷன் மாடலோட அக்யூரசியை கம்ப்யூட் பண்றதுக்கு அக்யூரசி இஸ் ஈக்குவல் டு ட்ரூ பாசிட்டிவ் பிளஸ் ட்ரூ நெகட்டிவ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ன்றது கிளாசிஃபிகேஷன் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிரும். அதாவது ட்ரூ பாசிட்டிவ் பிளஸ் ட்ரூ நெகட்டிவ் பிளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ் பிளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ். ஸோ இந்த ஃபார்முலேஷனை பேஸ் பண்ணி அக்யூரசியை கம்ப்யூட் பண்ணுவோம். ஸோ இம்பார்ட்டண்டான 4 பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸை மட்டும் தான் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இது இல்லாம இந்த ட்ரூ பாசிட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ் வச்சு நிறைய பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் நம்மளால கம்ப்யூட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் டேட்டா 30 ரெக்கார்ட்ஸ்ல இருந்து ஜென்ரேட் பண்ண இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ஸ்பெசிஃபிசிட்டி வேல்யூவை கம்ப்யூட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்முலா படி ஸ்பெசிஃபிசிட்டி இஸ் ஈக்குவல் டு ட்ரூ நெகட்டிவ் டிவைடட் பை ட்ரூ நெகட்டிவ் பிளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ். இப்போ நம்ம டேபிள்ல இருந்து ட்ரூ நெகட்டிவ் ஈக்குவல் டு 13, ஃபால்ஸ் பாசிட்டிவ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஃபார்முலால அந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது ஸ்பெசிஃபிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 13 டிவைடட் பை 13 பிளஸ் 1 நமக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி 0.93 கிடைக்கும். ஸோ இதை பர்சன்டேஜ்ல ரெப்ரசென்ட் பண்ணணும்னா இன்டூ 100 போட்டுக்கணும். ஸோ 93% நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் சென்சிட்டிவிட்டி மெஷரை கம்ப்யூட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கிற சென்சிட்டிவிட்டி ஃபார்முலா, அதாவது ட்ரூ பாசிட்டிவ் டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ் பிளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ் அப்ளை. இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்ல இருந்து ட்ரூ பாசிட்டிவ் அண்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ் எடுத்து சென்சிட்டிவிட்டி மெஷர்ஸை கம்ப்யூட் பண்ணுங்க. நீங்க கம்ப்யூட் பண்ண சென்சிட்டிவிட்டி மெஷரை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இப்போ நீங்க கம்ப்யூட் பண்ண சென்சிட்டிவிட்டி மெஷரை கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்கீங்கன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பெர்சிஷன் அக்யூரசி ஃபார்முலா வச்சு பெர்சிஷன் அண்ட் அக்யூரசியை கம்ப்யூட் பண்ணலாம். பெர்சிஷன்ன்றது ட்ரூ பாசிட்டிவ் டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ் பிளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ். நம்மளோட கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்ல இருந்து ட்ரூ பாசிட்டிவ் 14 கிடைக்குது, ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்து நமக்கு 1 கிடைக்குது. ஸோ நமக்கு பெர்சிஷனும் 0.93 கிடைக்குது. இதை பர்சன்டேஜ்ல ரெப்ரசென்ட் பண்ணணும்னா இன்டூ 100 போட்டு 93% நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ அக்யூரசி கம்ப்யூட் பண்ணிக்கலாம். அக்யூரசின்றது ட்ரூ பாசிட்டிவ் பிளஸ் ட்ரூ நெகட்டிவ் டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ் பிளஸ் ட்ரூ நெகட்டிவ் பிளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ் பிளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ்.
ஸோ இதை கம்ப்யூட் பண்ணும்போது நமக்கு 14 plus 13 divided by the total number of records வந்து நமக்கு 30.9 நமக்கு கிடைக்கும். ஸோ இதை பெர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 90% நமக்கு. ஸோ இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் வச்சு நம்மளோட அக்யூரசி வந்து 90% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம ஹைலைட் பண்ணது மாதிரி நம்மளோட கிளாசிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து கன்சிடர் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி தான் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸோட சைஸை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ n நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இருந்துச்சுன்னா கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸோட சைஸ் n cross n இருக்கும். இந்த வீடியோல ஒரு 2 கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் ப்ராசஸோட கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸை தான் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம 3 கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளமோட கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸை எப்படி இன்டர்பிரேட் பண்றதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் அட்டெண்டிங். மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸோட பேசிக் லாஜிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.